விலங்குகளை பெட்ஸாக வளர்க்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. உங்க வீட்டுக்குலாம் மனுஷன் வரதா இல்லையா? நீங்க வேணா உள்ள வரல, வாங்க வாங்க கடிக்காதுங்கிறீங்க. வந்து நாயை பிடிங்க. அது கடிக்காதுங்க. காமெடியாங்க பண்ணோம். ஐயோ என்னை கடிச்சா என்ன நான் பண்ண முடியும் அப்படின்னு அதை ஆச்சரியமாக பார்க்கக்கூடியவர்கள். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இங்கிட்டே போலாமா? அங்கிட்டே எல்லாம் அங்கே விடு பாப்போம். முதல்ல ஆர்வம் இருக்கு. எனக்கே ஒரு ஆர்வம் இருக்கு. எவ்வளவு பெட்ஸ் வளர்க்குறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சோ கிளிகள், லவ் பேர்ட்ஸ், மைனா, குக்கு, ஃபிஷ் வச்சிருக்கேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அணில் எங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் சராசரியா ஒரு 50 அணிலுக்கு வந்து சாப்பாடு இருந்துட்டே இருக்கும். அவங்க மத்தியானம் வந்துருவாங்க சாப்பிடுறதுக்கு. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. எங்க வீடே வந்து ஒரு சாங்சுரி மாதிரி தான் இருக்கும். உங்க கணவர் இந்த நிகழ்ச்சி வரல? குட் क्वेश्चन. என்னோட கணவர் அங்க கடைக்குட்டி ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு இப்பதான் 35 டேஸ் ஆறுது. அதனால அவனை பாத்துக்கணும். நீதான்டா புள்ள. யோ பாத்தியா? கடைக்குட்டி யாருன்னு? பேர் வந்து சால்வோ. பையனா பொண்ணா? கடைக்குட்டினா நாய்க்குட்டி. நாய்க்கு மனுஷன் பெரிய, மனுஷனுக்கு நாய் பெரிய வச்சிருக்கான் பாரு. நல்ல ஃபேமிலி இல்ல? குட் ஃபேமிலி. 4 hours மேக்ஸிமம் அவன் வந்து தனியா நான் விட்டதில்லை அவனை வீட்டுல. சோ அதனால என் ஹஸ்பண்ட வந்து 3 பேத்தையும் காவலுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன். என்னன்னா இழிச்ச வாய பாருங்க. நீங்க எவ்வளவு பெட்ஸ் வச்சிருக்கீங்கமா? I have 10 கிட்ட இருக்கு. அது ஊர்ல தான் இருக்கு. என்னதுன்னு? சிங்கமா? நக்கல்யா அவனுக்கு? லேப் லேப்ரடாரா? அது 10னா அதுவே பயமா இருக்குமே. எங்க கதவு மேல ஏறி காலை வச்சுச்சுன்னா ஏரியால எவனும் வர முடியாது. ஓகே, எவ்வளவு வரைக்கும் இந்த 8ங்கிற எண்ணிக்கையை கூட்ட போறீங்க? என்னால முடியற வரைக்கும் லைஃப் லாங் ஃபுல்லா என் டாக் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படியா? அப்படிச்சா? வீட்டுக்காரர் வேணான்றாரு எதிர்காலத்துல. அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டே போயிடுவேன். டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க? அட கன்றாவியே. 20 டாக்ஸ் வச்சிருக்கேன். 20 நாய்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள தான் இருக்கும். ஓகே, வீட்ல எல்லாம் ஒத்துக்கறாங்களா? ஒண்ணும் சொல்றது இல்லையா? இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கல. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இல்ல ஒருவேளை நாளைக்கு வர்றவங்க இதெல்லாம் பாத்துக்காம போயிடுவாங்கற மாதிரி ஒரு ஃபீல். அது ஒரு ரீசன் தான். ஒருவேளை நாயா மனைவியான்னு வந்தா? நாய் தான் கட்டாயமா. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். நான் என்கிட்ட ஒரு 35-40 வெரைட்டிஸ் இருக்கு. 30 வகை பள்ளி வளர்க்குறீங்க. அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக இது என்ன கன்றாவி? உங்களுக்கு ஒரு விஷுவல் போட்டுமா நான் இப்போ உங்களுக்காண்டி? ஏமா அப்படியே ஃபீல் எப்படி இருந்துச்சு இந்த விஷுவல்லாம்? கண்டிப்பா எனக்கு வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது நான் பண்ண மாட்டேன். எனக்கு பல்லினாலே பயங்கர பயம். ஐயோ நீ ஒத்தி தான் உண்மையை பேசுற. ஸ்பெஷலி இங்க சில வாட் இஸ் டெம்ப்ளேட்லாம் இருக்கு. பெண் பிள்ளைகள் கரப்பான் பூச்சி மற்றும் பல்லியை பார்த்தால் உடனடியாக பயப்பட வேண்டும். கரப்பாம்பூச்சி ஒரு 2 வெரைட்டி இருக்கு. அதுல ஒரு 200-300 வச்சிருக்கேன். கரப்பாம்பூச்சியில 200 வச்சிருக்காப்லையா? இவன்லாம் என்ட்ரி ஆவான் தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். அதேமா மூஞ்சி அப்படி வச்சிருக்கா கரப்பாம்பூச்சி மாதிரி. கொண்டாங்க. கரப்பாம்பூச்சினா அது அங்கங்க பறக்கும், வேற ஒரு மாதிரி அக்லியா இருக்கும். ஐயா வாய பாரு. வள்ளல்ல கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு 200 கரப்பாம்பூச்சி நடுவுல நீங்க அப்படியே ஒரு தேவதை போல நிக்கிறீங்க. அப்படியே கரப்பாம்பூச்சி உங்க மீது ஏறி. என்ன கன்றாவிடா இதெல்லாம். 36 குழந்தைகளை வச்சிருக்கேன் சார். 36 குழந்தைகள். அதான் அது நாய் குழந்தைகளா? நாய் குழந்தைங்க. நாய். யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? இல்ல நாய் மீது அவ்வளவு பிரியனே உங்களுக்கு? தெரியல சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைங்க சார் அவங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏங்க நாய் தானங்க. நாய்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு அது நாய் சார், எனக்கு குழந்தைங்க சார். நாய்னே சொல்லு. எவ்வளவு நாய் வளர்க்குறீங்க? 36 பேர் இருக்காங்க சார். டேய் மாமா. என்னடே? அவன் இன்னும் திருந்தல மாமா. நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 8 வருஷம் ஆகுது சார். ஓகே, குழந்தைகள் எத்தனை பேரு? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்க எல்லாம் ஷாக் ஆயிடுவீங்க. இவங்களே போறோம், நம்மளுக்கு குழந்தைங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல இது ஏன் கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? நீங்க இதுக்காக மட்டும் எவ்வளவு செலவு பண்றீங்க? 80,000. 80,000. என்னதான் ஒரு காசு பணம் இருந்தாலுமே கூட பெட்ஸை வளர்க்கறதுக்கு ஒரு 80,000ங்கிறதுலாம் பெரிய பணம் இல்லையா? எல்லாம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. அதை வந்து பாக்க. நாங்க அப்படி இல்ல. எப்படி எல்லாம் ரெடியா இருக்கு. இங்க வந்து ஒரு பெட்ஸ் ஏதோ இதுவும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லும் போது அது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. என் குழந்தைய பிறந்தப்ப எடுக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் வந்ததோ, ஒரு பறவைகள் அந்த பிறக்கும் போது கையில இருக்கும் போது எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஆபரேஷன் தேட்டர்ல இருந்து அல்லது உங்க மனைவி குழந்தை பெத்து உங்க கையில கொடுக்குறாங்க, அந்த ஃபீலிங்கும் ஒரு பறவை நீங்க தூக்குற ஃபீலிங்கும் ஒண்ணா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அந்த ஈக்குவல் அப்படின்ற வேர்டை கேட்கும் போதே அப்படியே எனக்கு கோமா வருது சார். சாவும்ல செத்த பேரே நீ. Emotions is not a quantity, it's a quality. அந்த உணர்வை வந்து
நீங்க உணர்ந்தாதான் தெரியும். 2 செருப்பால அடிப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? அறிவு கட்டவனே. உங்களுக்கு வந்து குழந்தைன்னு சொல்றீங்க தெரியுமா? 14 days நாயை வந்து அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான் ஒருத்தன் ரோட்ல. நாய் மேல அவ்வளவு கேர் கொடுக்குறீங்க. அனிமல் மேல இருக்கிற பாசம் 21 வருஷமா ஏன் மனுஷங்க மேல வரல உங்களுக்கு? எப்படி அது உங்களுக்கு தெரியும் மனுஷன் மேல வரலன்னு சார்? நீங்க தத்து எடுக்கலையே. இப்பதான் எனக்கு 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இல்ல சொல்லுற? சத்தியமா என்னோட வாழ்க்கையில குழந்தைய நான் தத்தே எடுப்பேன். இது நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? என்னோட லவ் வந்து ஹியூமனிட்டிக்கும் ஈக்குவலா இருக்கு, அனிமல்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கு. ஏன்னா நீங்க மனுஷன், விலங்குகள், இயற்கை இது எல்லாத்தோடய சேர்த்து தான் சார் சமுதாயம். அப்பனா நீங்க போய் வேற எங்கேயாச்சும் ஒரு வேற்று கிரகத்துல தான் இருக்க முடியும். அவங்க முதல்நிலை படுத்துறது பாத்தீங்கன்னா மிருகங்களை தான் முதல்நிலை படுத்துறாங்க. எனக்கு ஒரு தேடல் இருக்கு, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு ஆதாரம் வேணும். புரியுதா? எனக்கு புரியுதுங்க. இது வந்து என்னோட இமோஷன்ஸ் சார்ந்தது. அதை எப்படி நீங்க क्वेश्चन பண்ணலாம் சார்? அங்க இங்க யாருமே இவ்வளவு எமோஷனல் ஆகல மேடம். வா இவ்ளோ இருக்குல்ல சார், பேசுறீங்கல்ல. என்னடா ட்ரெண்டே மாறுது. கை இருக்குல்ல, சாப்பிடுறீங்கல்ல, புத்தி இருக்குல்ல, யோசிக்கிறீங்கல்ல. மாடர்ன் ட்ரெஸ்ஸ பார்த்து மயங்கிராதீங்க இளைஞர்களே. வாயை திறந்தா உள்ள ஒரு மினி கூவமே வச்சிருக்காளுங்கடாப்பா. தெருவுல போட்டு போறான் சார் 10 நாள் நாய். இல்லம்மா பிரச்சனையே அதாம்மா. தெருவுல குழந்தைய கூட இங்க போட்டு போறான். தான் பிரச்சனை. மறுபடி சார் நான் குமார் அவசரப்பட்டிய எத்தனை குழந்தைங்க எடுத்து வளர்த்திருக்கீங்க? குழந்தைய தத்தெடுப்பேன்னு சொல்றீங்க, நாயையும் தத்தெடுப்பேங்கிறீங்க. அப்ப உங்களுக்கு குழந்தையும் நாயும் ஒண்ணாங்கிறாரு. ஆமா விளங்கிரும். பள்ளியெல்லாம் இவ்வளவு எதுக்கு வளர்க்குறீங்க? என்ன கருணை உங்களுக்கு அந்த பள்ளிகள் மேல? ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி தான் சார். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இதுல இங்க கருணை எங்க வந்துச்சு? எனக்கு அதான் புரியல. அதேதான் நான் உங்களை பார்த்து கேக்குறேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. நீங்க என்ன பண்றீங்க? டெய்லி 5 பேத்துக்கு சாப்பாடு போடுறீங்களா? ஐம் ஜஸ்ட் क्वेश्चनिंग யூ. சார் ஏண்டி செப்தானே அர்த்தமாயிந்தா? நீங்க தான் வந்து உங்க போதைக்காக இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு எங்க மேல ரெஸ்பான்சிபிலிட்டி திணிக்காதீங்க. நீங்க அனாவசியமான வார்த்தைகளை மட்டும் பேசாதீங்க சார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். போதைன்ற வார்த்தைகள் பேச வேண்டாம். நான் உங்கள்ட்ட கேக்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க. What do you believe as compassion? ஆக்சுவலா நாங்க இங்க ஹியூமன்ஸையும் அனிமல்ஸையும் யாரும் இங்க ஈக்குவலாலாம் பார்க்கல. போடல. எங்களுக்கு யாரு ரொம்ப எமோஷனலா பாண்டிங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்க போய் நிக்க போறோம். அதுதான் எங்களோட கருணை. அப்படி சொல்லி நீங்க உங்க போதைக்காக தான் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா 200 புறா ஒரு வீட்டு மாடியில வச்சிருக்க மாட்டீங்க. எல்லாம் டெக்னாலஜி. இப்போ கோழி பண்ண வச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? பரட்டா